இனியாவது சிந்தியுங்கள் என்ற தலைப்பில் ஆசான் அவர்களுடன் ஒரு உரையாடல். உடன் உரையாடுபவர் சீர்செல்வி. புவிச்சூழல் ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளாக ஒரு சீர்பருவ சுழற்சியில் செயல்பட்டு வந்தது. பருவ சுழற்சி சீராக இருந்த நிலை இப்போது இல்லை. இது வெறும் பருவநிலை மாற்றம் மட்டுமல்ல, ஊழி நடந்து கொண்டிருக்கிறது. புவிக்கு என்று இருக்கும் பொதுவான பருவநிலையை சீர்குலைந்து விட்டது. ஒட்டு மொத்தமாக இதுதான் புவியின் பருவநிலை என்று யாரும் இப்பொழுது குறிப்பிட முடியாது. இந்த பருவம் இப்படித்தான் இருக்கும், இந்த இடங்களில் தான் மழை பெய்யும், புயல் காற்று இந்த அளவில் தான் இருக்கும், இவ்வளவுதான் மழையின் அளவு என்று தெளிவாக யாராலும் கூற முடியவில்லை. எவ்வளவு கருவிகள் இருந்தாலும், இதை பற்றி கற்று தேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களால் சரியாக கணித்து சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லவும் முடியாது. கார்காலம் என்றால் 2 மாதமும் மழை காலமாக இருக்கும். அவ்வப்போது வெயில் அடிக்கும், மழை பொழிந்து ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும், ஊற்று தண்ணீர் பொங்கும். அதன் பிறகு முன்பனி பின்பனி என வரும். ஆனால் இப்பொழுது கார்காலமும் இல்லை, முன்பனி பின்பனி காலமும் இல்லை. இதுவரை இருந்த எந்த வகையுமே கிடையாது. பகல் நேரத்திலேயே குளிர் உள்ளது. காலை 10 மணிக்கும் குளிர்ச்சி நிலவுகிறது. புயலின் போது அளவுக்கு அதிகமான மழை உள்ளது. எப்போது மழை பொழியும், குளிர் எடுக்கும், வெயில் அடிக்கும் என்று தெரிவதில்லை. இந்த ஒட்டுமொத்த பருவநிலை சீர்குலைவும் புவியில் நீரை மிகுவிக்கும் செயல்கள் தானே தவிர வெப்பத்தை மிகுவிக்கும் செயல்கள் அல்ல. இந்நிகழ்வினை ஊழி நலத்தில் ஆசான் குறிப்பிட்டுள்ளார். நீர் மிகுந்து போகும் இந்த ஊழியே அடிப்படையில் நீர் ஊழிதான். ஐம்பூத கொள்கையின் அடிப்படையில் நீர் 4ஆம் பூதம், அதற்கு அடுத்த பூதம் நிலம். நிலம் எனும் கட்டமைப்பில் ஒழுங்கு குலைவு ஏற்பட்டால் அதை நீர் எனும் பூதம்தான் தனக்குள் ஒடுக்கும். இதுவே ஒழுங்கு. நீரால் தான் புவியில் ஊழி நிகழ்ந்திருக்கிறது. நீர் எனும் கட்டமைப்பு நிலம் எனும் கட்டமைப்பை தனக்குள் ஒடுக்குதல் ஊழியின் சாரம். ஆகவே நீரின் குளிர்ச்சி சூழலில் மிகுந்து கொண்டே இருக்கிறது. இந்த குளிர்ச்சியை பொறுத்து கொண்டு இந்த குளிர்ச்சியோடு இயைந்து செல்வதற்கான அகவெப்பம் கொண்ட உடல்களே ஊழியில் பொருந்தும். நிலம் தன்னுடைய பருவநிலையில் சீர்குலைவை சந்தித்தால் அந்நிலத்தில் வாழும் எல்லா உயிரினங்களின் உடல்களும் பருவநிலையில் சீர்குலைவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சென்ற வாரம் புயல் காரணமாக திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் போன்ற இடங்களில் மிக அதிகமான மழை பொழிவு இருந்தது. இதே மழை சென்னை போன்ற மாநகரத்தில் பெய்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கற்பனை செய்யக்கூட நம்மால் முடியாது. மேலும் தொடர் மழை பொழிவு, நிலச்சரிவு இது பற்றி பலர் பல புனைவுகளை கூறிக்கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். புனைவு என்பது ஒன்று மற்றொன்றாக திரித்தல், ஒன்றையும் வேறு சிலவற்றையும் இணைத்து நோக்குதல் என்று புனைவு பற்றி ஆசான் ஊழி நூலில் குறிப்பிட்டுள்ளார். கணிப்புகளை வெளியிடுவதை விட இதுதான் போக்கு என்பதை உரைத்து எது நிகழ்ந்தாலும் அந்த நிகழ்வுகளில் துவண்டு விடாமல் மீண்டு எழுந்து வாழ்வது எப்படி என்று மட்டும் தொடர்ந்து ஆசான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தற்போது நிலவி வரும் சூழல் குறித்து நாம் ஆசானுடன் விரிவாக உரையாடலாம். வணக்கம். வணக்கம் சீர்செல்வி. ஊழியின் போக்குகளை பற்றி நீங்க பல உரைகள்லயும் நூல்லையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. மாநகரங்களை விட்டு வர வேண்டியது எவ்வளவு முக்கியமானதுன்னு நிச்சயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அளவுக்கு அதிகமான மழை, புயல், தொடர்ச்சியான குளிர் இதெல்லாம் எந்த அளவுக்கு சேதங்களை கொடுக்கும், உடல்நிலை மாற்றங்களை கொடுக்கும்னு கணிக்க இயலாத அளவிற்கு மோசமான சூழல் நிலவரத சுற்றுச்சூழல்வாதிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மாநகரங்கள்ல இருக்கவங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மாநகரங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, நம்ம
இனி புவியில் எங்கு வாழ்ந்தாலும் யாவருக்குமான வாழ்க்கை ஒழுங்குகள் மாறிவிட்டன. அதுதான் நாம புரிஞ்சுக்கணும். மாநகரத்தில் இருப்பவர்களுக்கு மிக மிக கூடுதலான பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு எந்த வகையிலும் இடர் நேரலாம் என்ற நிலை இருக்கிறது. அதனால வெறும் வாழ்க்கை நடைமுறைகளை அப்படி மாற்றிக்கொண்டு இருந்தா போதும் என்று சொல்வதற்கெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நீங்க அந்த முன்னுரையில் குறிப்பிட்டது போல பருவத்தின் இயல்பு தெரிந்து விட்டது. அதாவது இன்றைக்கு இதுதான் பொழுது அல்லது பருவம் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஊழி நூலில் இதை பற்றி உள்ள கருத்து என்னன்னா, சீர்பருவ சுழற்சி இருக்காது என்பதுதான். ஒரு பருவம் சீராக சுழற்சி அடையணும் இல்லையா? அந்த பருவ சுழற்சியில தான் நிலைத்தன்மை இருக்கும். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு நிலைத்தன்மைன்றது வந்து எங்கிருந்து வரும்னா, அந்த ஒரு சீரான சுழற்சியில இருந்தா வரும். இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னது போலதான் அந்த முன்னுரையிலேயே ஒரு 10,000 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இவ்வாறான ஒரு சூழல் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெளிவா தெரியல. ஆனா அது நம்ம முதற்கழக 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுள் மூழ்கியதாக நாம் நினைக்கிறோம். அப்படி எல்லாம் பார்த்தா ஒரு 10,000 அல்லது 12,000 13,000 அப்படி இருக்கலாம். 10,000 13,000 ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒரு வகையான சுழற்சி இருக்கு. நமக்கு முதற் கழகத்திலும் அதற்கு பிந்தைய 2ஆம் கழகத்துல தான் பொழுதுகள் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. அதுல வந்து பொழுதுகள் 6 பொழுதுகள் இருக்கு. அதுல 6 பொழுதுகள்ல இளவெனில், முதுவெனில், கார்கூதிர், முன்பனி, பின்பனி. இது நமக்கு முந்தைய தலைமுறை வரைக்குமே இருந்தது. எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப கார்த்திகை மாதமா, இதுக்கு மார்கழி, இதெல்லாம் வந்து அந்த கார்த்திகை எல்லாம் வந்து முன்பனி காலம். அப்புறம் மார்கழி, தை, மாசி வரைக்கும் நமக்கு பனி இருக்கும். அதுக்கப்புறம் சித்திரை, பங்குனி வரைக்குமே இருக்கும். சித்திரையில இருந்து இளவெனில் தொடங்கினோம். இப்படிதான் இருந்தது. அதாவது நமக்கு வந்து அந்த சரியா பொழுதுகளை பற்றி நம்ம முன்னோர் என்ன சொன்னாங்களோ அது இருந்தது. நம்மளுடைய ஒரு மூத்த தலைமுறையினரோட காலம் வரைக்குமே இருந்தது. இன்னைக்கு அதனாலதான் அரசுகள் இருந்தது, சமூகம் வளர்ச்சி அடைந்தது, சீர்பருவ சுழற்சி இருந்ததுனாலதான். ஆனால் இன்றைக்கு இப்படி ஒன்று இந்த 6 பொழுதுகள் நம்மகிட்ட இல்ல. அது நமக்கே தெரியும். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒத்துக்கணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிலைத்தன்மை குலைந்து போகும். அதாவதுங்க, இன்னைக்கு காலை பொழுது விடுகிறது, நண்பகல்னு ஒண்ணு வருகிறது, மாலை வருகிறது, இரவு வருகிறது, மீண்டும் இது வரும். இந்த சுழற்சி கெட்டு போய் இது எப்ப இருட்டும்னே தெரியாது. திடீர்னு இருட்டும், திடீர்னு விடிஞ்சணும்னா அது கிட்டத்தட்ட முடிவு தானே. உயிரின வாழ்க்கைக்கே முடிவு தானே அது. அது அந்த ஒரு எப்பவுமே கால சுழற்சி, பொழுது சுழற்சி, கால சுழற்சின்றது உயிரின வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாது. அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அது இப்ப எப்படி போயிடுச்சுன்னா, பொழுதுகள் கெட்டு போயின இல்ல. சரி, இந்த மாதிரி இதுதான் பருவம், இந்த பருவத்தில் இதுதான் நிகழும் என்று கணிக்கவே முடியாது என்ற நிலை வந்த பிறகு நிலைத்தன்மைக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. எதுல நிலைத்தன்மை இருக்காது? அரசுகளிலே நிலைத்தன்மை இருக்காது. அரசுகளால் எதுவுமே செய்ய இயலாது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அரசு நல்ல அரசு, கெட்ட அரசு, அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு பயிர் விளைச்சல்ல நிலைத்தன்மை இருக்காது. தொழில் உற்பத்தியில நிலைத்தன்மை இருக்காது. உடல் நலம் நிலைத்தன்மையோட இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா அரசுக்கு என்ன இருக்கு? அரசுன்றது ஒரு ஒருங்கிணைக்கும் அமைப்பு தான். எல்லாம் ஒரு சீரா இருக்குதுன்னா அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும். அதுதான் அரசு. எல்லாமே சீர்கெட்டு போச்சுன்னா எதை ஒருங்கிணைக்கிறது? இப்ப நீங்க பாருங்க, நீங்க சும்மா எல்லாருமே அந்த கடந்த ஒரு 5 ஆண்டு செய்திகளை எடுத்து பார்க்கட்டும். இழப்பீடு மட்டும், இந்த இயற்கை பேரிடர் இழப்பீடு அல்லது சேதம் என்ற வகையில மட்டும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு மட்டும் பாருங்க.
அந்த அந்த கணக்கு மட்டும் பார்க்கணும். அது செலவு பண்ணாங்களா பண்ணலையா அதெல்லாம் விட்டுருவோம். என்ன இதுக்கு பொருளாதார மதிப்பு கடந்த 5 ஆண்டுகள்ல வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தாலே என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியும். நம்ம இப்ப இந்திய நிலப்பரப்பு மட்டும் எடுத்து போனோம். அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் இது 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 இனிமேல் இது மிக மிக கூடுதலாக இடைவெளி குறைந்து சிக்கல்கள் அதிகமாக போகுது. இப்ப நீங்க பார்க்கலாம், நமக்கு கடந்த ஆண்டு எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒரு 2 மாதங்களுக்கு 1 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு பேரிடரை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆண்டு கடந்த அது ஒரு குறிப்பா 6 மாதங்களா புவி எங்கும் நான் சொல்றேன், ஒரு ஒவ்வொரு திங்கள், அதாவது ஒரு வாரத்துக்கும் 1 அல்லது 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த கடந்த 6 மாதத்துல. அது பெரும் சேதங்கள் தமிழகத்துல நடந்தது மட்டும் இல்ல, புவி எங்கும் நான் சொல்றேன். இந்த இடைவெளி குறைஞ்சிருச்சு. இப்ப இன்னும் சொல்ல போனா கடந்த 2 மாதங்கள தமிழகத்துல மட்டும் பார்த்தா அன்றாடம் ஒரு இடத்துல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம், நிலச்சரிவு 2 மாதங்கள்ல தமிழகத்துல பாருங்களேன். அதாவது நம்ம ராஜபாளையம் பக்கத்துல நான் செய்திகள் கவனித்த வரையில 2-3 முறை திடீர் வெள்ளம் சில பகுதிகள்ல. ராஜபாளையம் அது முழுவதும் இல்ல. திருநெல்வேலி மிதந்துச்சா இப்ப 2 மாதங்களுக்கு முன்பு. மதுரை மிதந்துதா, வெள்ளம் வந்துச்சா. ராமநாதபுரத்துல வெள்ளம்னா 2 முறை. நம்ம செய்தி இதெல்லாமே நான் செய்தி பார்த்த வரைக்கும் நான் அவ்வளவு இது நேரம் கிடைக்கிறப்ப பாக்குறதுதான். இது இப்போ இது அந்த தூத்துக்குடி, ராமேஸ்வரம் இது மிதக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வடக்கு வந்தா இப்ப நடந்த இந்த கடலூர், புதுச்சேரி இது எல்லாமே ஒரு 2 மாதங்கள்ல அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியாக வந்து மழை கொட்டி வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இது தமிழகத்துல மட்டும். இது அப்படி புவி முழுவதும் நீங்க சில செய்திகளை மக்கள் உள்வாங்கினாங்கன்னா புரியும். நாம் நிலைத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது முதல்ல புரியும். இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது எதுவுமே நிலைக்க போறதில்ல என்று இருக்கும் பொழுது இதுல என்ன மாநகரங்களுக்கு மட்டும் என்ன தீர்வு இருக்க போகுது, இல்ல மாநகரங்கள்ல எப்படி நீடிக்க முடியும்? நமக்கு தெரிந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான். இருக்கிறதா நினைச்சா அது ஏதாவது ஒரு தீர்வை தேடிக்கணும் மக்கள். அதை நம்ம என்ன சொல்றோம்னா இதை மட்டும் செய்யுங்கலாம் நம்ம சொல்ல வரல. எதையாவது செய்யுங்கன்னு சொல்றோம். நமக்கு எது வழின்னு தெரியுதோ அதை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை விளக்கிட்டோம், நூல்கள் எழுதிட்டோம், உரைகள் இருக்கு. ஆனா அதுல அது ஒன்றும் பெரிதாக கண்டுகொள்ளப்படல. அது பரவாயில்ல. ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. எதுவுமே நடக்காது போல உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. அதுதான் இப்ப நம்ம சொல்ல இந்த செவி கூட அந்த மாதிரியான ஒரு வலியுறுத்தல் தான். அதாவது வலியுறுத்தல்னா நான் சொல்வதை கேளுங்கள் என்பதால என்னத்தையாவது செய்யுங்கன்றதுக்காக தான். அதை முதல்ல இனிமையாவது சிந்திக்கவா தொடங்குவீங்களான்னு கேட்பதற்கும் அதை அழுத்துவதற்கும் தான் இந்த செய்தி. ஊழி நிகழும் என்பது போக்கு. இந்த காலத்தில் இவ்விடத்தில் இவ்வாறு நிகழும் என உரைப்பது நிகழ்ச்சி. அவ்வாறு எதையும் உரைக்காதிருங்கள், அவ்வாறு உரைப்போரை பற்றாதிருங்கள். இப்படி நீங்க ஊழி நூல்ல குறிப்பிட்டிருந்தீங்க. புயல் பற்றி, மழை பற்றி, அறிவுகளை பற்றி பலர் புனைவாய் பேசுறத ஊடகங்கள்ல பாக்குறோம். இது குறித்து உங்க கருத்து என்ன? தொடர்ந்து வானிலை அறிக்கைன்னு நிறைய பேர் வெவ்வேறு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கணிப்பை எல்லாம் கேட்டுட்டு சரியா தவறான மக்கள் ஒரு தெளிவில்லாம இருக்காங்க. இதை தவிர்க்க என்ன செய்யணும்? எந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு போகணுங்கிறத பற்றி சொல்லுங்க. ஊழி நூலில் இருந்து நீங்கள் படித்து காட்டியது போல ஊழி காலத்துல புனைவுகள் மிகுதியாகும். அதாவது ஒரு பல தகவல்களை ஒன்றோடு ஒன்று திரித்து சொல்லுதல், தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்லுதல், ஒன்று இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு அதை போல பேசுறது, இதெல்லாம் புனைவு.
புனையாதிருப்பீர் என்ற வழிகாட்டிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இது ஆனா ஊழி காலத்துல புனைவுகள் தான் மிகவும் வெறும் சூழல் பற்றி அல்ல, எல்லா துறைகளிலுமே புனைவு. அதாவது நீங்க புனைவு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்போ உடல் நலம், ஒருத்தருக்கு உடல் நலம் ஏதோ ஒரு கேட்டு போயிருக்கு. முன்பு என்ன செய்வாங்கன்னா மருத்துவர்கள் அதை பொறுமையா அதை பற்றி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க, அதை ஆய்வு செய்வாங்க, ஒவ்வொரு மருந்தா கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பல ஆண்டுகளுக்கு போயிட்டு இருக்கும். அது அப்புறம் அவருக்கு இயல்பா சரியாகும், அல்லது மருந்துகள்ல அந்த சரியாக துணையா இருக்கும். மிக மிக குறைவாக எதிர்பாராத வகையில சிக்கல் அதிகமாகி மரணம் நேரும். இதுதான் முன்பு இருந்தது. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு ஒரு மருத்துவமனைக்கு போறாரு, உடனடியா அதோட விளைவு என்ன, இறுதி முடிவு என்னன்ற தகவலோட தான் வெளியில வராது. இது இந்த நோய் இது தேராது, இது எந்த நிலையில இருக்கு, இதுக்கு நீ இதை செய்யலைன்னா அவ்வளவுதான். நீங்க இப்படி சொல்லாம எந்த மருத்துவராக அனுப்புறாங்களான்னு பாருங்க. எதுவா இருக்கட்டும் எல்லாமே தெரிஞ்சது மாதிரி பேசுறது. உனக்கு வந்திருக்கிறது இது இப்படிதான் போய் முடியும், நீ இதை செஞ்சா சரி, செஞ்சாலும் பிழைக்க வழி இது இல்லை, பிழைக்கலாம் பிழைக்காம போலாம், இப்படி எதையாவது சொல்லிடுறது. இதெல்லாமே புனைவு. ஏன்னா உடலுடைய செயல்பாடுகள் இப்படி மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்படியே என்னமோ புள்ளி விவரமா துல்லியமா இவர்கள் புரிந்து கொண்டது போன்ற ஒரு அகந்தை அது. அது அப்புறம் வணிகமாவும் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அதுல நிறைய நலன்கள் இருக்கு. அப்ப இந்த மொத்தமாவே இப்ப இந்த புனைவுகள்ல தான் மக்கள் அங்க போய் குவியறாங்க. அதாவது ஏதாவது ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது அதுவா இருக்குமோ. நீங்க பாத்தீங்கன்னா கட்டி வந்துச்சுன்னா என்ன, கைகால் நடுக்குனா என்ன, இடது பக்கம் வலிச்சா என்ன, வலது பக்கம் வலிச்சா என்ன, தலை சுத்தினா என்னன்னு ஒவ்வொரு அறிகுறிக்குமே அதோட இறுதி நிலை பற்றிய ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா. இதுதான் புனைவு. இதெல்லாமே புனைவு. இதுன்னா அதுதான் அப்படின்னு நீங்க அதுதான் முடிவு பண்ணிட்டு இத பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது புனைவு. எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல, இதை புரிஞ்சுக்கிறேன் என்று பார்ப்பது உண்மையை நோக்கிய ஒரு பயணம். அது என்கிட்ட என்ன இருக்கோ கையில தகவல், அதுதான் இறுதி முடிவு. இப்ப நான் அதை நோக்கி அதை வைத்து கொண்டு இந்த உடலை பார்க்கிறேன் என்பது புனைவு. உடல் நலம் சார்ந்ததா இருக்கட்டும், அல்லது பொதுவான ஒரு அரசியல் உரையாடல் கவனிங்க, இதுதான் நடக்கும், இப்படிதான் இது நடக்க போகுது என்று மட்டும்தான் அன்றாடம் பேசிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. இது மட்டும்தான் நடக்கும், அது மட்டும்தான் நடக்கும் என்று ஏற்கனவே இவங்க என்ன முடிவுல இருக்காங்களோ அதை தன்னுடைய கருத்தை திணிச்சுட்டே இருக்கிறது. இது எல்லாமே புனைவு. இது அதனால அப்புறம் நீங்க இன்னொன்னு கவனிச்சிருக்கலாம். இப்ப இந்த ஜாதகம் பார்க்கிற பழக்கம் அதிகமா மிக மிக அதிகமா இருக்கு பாத்தீங்களா. முன்பை விட அதிகம், அதிகம் தான். இதுக்கெல்லாம் புதிய சொல்லுதான் வேணும். இது ஒரு மாதிரி சிரிப்பா சிரிக்குதுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னா, கடைக்குள்ள போகணும்னா, வீட்டை விட்டு வெளியில போகணும்னா, குளிக்க போறது, பல்லு விளக்கு போறது, எல்லாத்துக்குமே நேரம் பாக்குறது அளவுக்கு ஆயிடுச்சு. இது எல்லாமே புனைவு. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இந்த பார்த்து சொல்றவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு நம்பிக்கை. அதுகளும் அப்படித்தான் பேசுவாங்க அவங்களும். அதாவது 9 கோள்களையும் விரல் நுனியில வச்சுட்டு அலையிற மாதிரிதான், மோதிரமா போட்டுட்டு திரியிற மாதிரிதான் அந்த பேச்சு இருக்கும். இது செஞ்சீங்கன்னா அது நடக்கும், அது செஞ்சேன்னா இது நடக்கும். இது இப்படி எல்லாம் மக்கள் நம்பலைங்க. முன்னாடி இப்படி இல்ல மக்கள். இப்பதான் தொலைக்காட்சியில நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வருது. அதுவும் நிகழ்ச்சி நிறைய வருது, நேரடியா போய் பாக்குறது வருது. என்னன்னு சொல்ல, இது அதே போல திருமணத்துல நடக்கிற புனைவுகள், திருமணம் பொருத்தம் பார்க்கற நடக்கிற புனைவுகள் தெரியலையா. இது சேர்ந்தா அப்படி ஆகும், அது சேர்ந்தா இப்படி ஆகும் அப்படின்றது. ஆனா எந்த புனைவாவது இந்த சமூகத்துல மெய்ப்பாடு அடையுதான்னு யாராவது பாக்குறாங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமையா பாப்போமே. ஊருக்கு ஒரு செயற்கை கருவூட்டல் மருத்துவமனை வந்துச்சு. ஊருக்கு ஒண்ணு இல்ல, ஒரு ஊர்லயே பல இருக்கு. இங்க யார் போறா? ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்க தான் போயிட்டு இருக்காங்களா?
பாக்குறப்ப என்ன சொல்றான்? பாக்குறப்ப என்ன சொன்னான்? என்ன இதுல ஆம்பளையில 1, பொம்பளை புள்ளையில 2 என்னன்னா கதை சொல்லி அந்த திருமணம் நடந்துச்சு. நீ அங்கேயும் போற, செயற்கை கருவூட்டல் மையத்துக்கும் போற. அங்க போனா அங்கேயும் புனைவு தான். நீ இதெல்லாம் செய்தியன்னா, அது நடக்கலாம், நடக்காம போகலாம். இப்படி ஆகும், ஆகாம போலாம்ன்னு எல்லாமே ஒரு விளைவுகள் என்னமோ இவங்க கையில இருக்கிற மாதிரியே பேசுது. இதை செஞ்சா அது நடக்கும். அப்படின்னு சொல்ற இது எல்லாமே புனைவு. அதாவது நாம் வினையாற்ற வேண்டும். இறைவன் விளைவுகளை அருளுகிறான். இது உண்மை. என்ன வேணா விளையும். ஒன்று நிகழ்கிறது என்பது மட்டும் விளைவு இல்லைங்க. நிகழவில்லை என்பது விளைவுதான். அப்போ இறைவன் விளைவுகளை அருளுகிறான் என்று இருக்க வேண்டிய இந்த மனித கூட்டம் இந்த தகவல்களை கையில வச்சுக்கிட்டு இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும், இந்த நேரத்துல நடக்கும்னு சொல்ற ஒரு 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 புனைவோரை நம்பும் நிலை வந்திருக்கு இல்லையா? இது வந்து உச்சமாயிடுச்சு. இதுக்கு மேல இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் இதுக்கு மேல கற்பனை பண்ண நமக்கே கூச்சமா தான் இருக்குது இந்த சமூகத்தை. இப்படி போயிட்டதுனால இந்த இயற்கை சீற்றங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஊழி காலத்தில் பருவநிலையை கணிப்பதுல எவ்வளவு புனைவு இருக்கும். குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கே புனைகிறான், உட்காந்து கதை சொல்றான், அதுக்கே நேரம் குறிச்சு கொடுக்குறான். புயல் எப்ப வரும் அப்படின்றதுல என்ன பேசுவாங்க. அதுல எவ்வளவு 2 மாதத்துல வந்தேதான் ஆகணும் புயல். ஆமா, என்னென்ன பேசுவோம். அதுல பெருமை இருக்கு இல்லையா? அந்த பெருமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்ப இன்னும் பொருளாதாரமா மாறல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இந்த மாதிரி புனைவோர் எல்லாம் பெரிய பொருளாதாரத்தை அடைந்து விடுவார்கள். ஏன்னா அதை நோக்கி இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல்ல வெறும் பெருமையை நீண்ட காலத்துக்கு நிலைக்காது. பெருமைக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய பல்வேறு வாய்ப்புகளுக்கு ஆசைப்படுவாங்க. பருவநிலையை கணிப்பது என்பது ஒரு அறிவு என்ற நிலையில இருக்கணும். நம்ம மரபு கருத்தெல்லாம் விட்டுருவோம். இவங்க படிச்சு அறிவுல இருக்கணும். இந்த அறிவு கூட இன்னைக்கு இல்ல. சும்மா தகவல் தொழில்நுட்பத்தை கையில வச்சுக்கிட்டு பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரியான நீங்க ஒரு குறைந்தபட்ச கூச்ச உணர்ச்சி, வெக்கம், மானம் ஏதாவது இருந்தா இந்த முறை நடந்த பெருஞ்சேதத்துக்கு இந்த மாதிரி புனைவு கதை கட்டிட்டு இருந்துச்சுங்கல்ல ஒரு கூட்டம் ஊடகங்கள்ல உட்காந்துட்டு, அதுங்கெல்லாம் வெக்கப்பட வேணாம். கிருஷ்ணகிரியிலையும் சேலத்தையும் அந்த சுற்றுவட்டார பகுதியிலையும் இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும்னு யாருங்க சொன்னா? ஒருத்தர் சொன்னாங்களா இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும்? அங்க வந்து இவங்களோட கணக்குப்படி 50 இருந்து 55 சென்டிமீட்டர் மழை. இது என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய வடகிழக்கு பருவமழை சராசரி கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர். இவங்க சொல்றது இது எல்லாமே நம்ம ஒத்துக்காத கணக்கு. நமக்கு இந்த கணக்கு எல்லாம் உடன்பாடு இல்லை. அவங்களுடைய அறிவியல தான் சொல்றேன். அப்ப தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆண்டுக்கு பெய்யும் மழையில் பாதி அளவு ஒரு ஊர்ல அல்லது ஒரு பகுதியில ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு. இது நீங்க ஏன் கணிக்கல? திருவண்ணாமலையில நிலம் சரியும் சொன்னது யாரா சொன்னாங்களா? திருவண்ணாமலையில அவ்வளவு மழை பெய்யும் யாரா சொன்னாங்களா? அந்த சாத்தனூர் அணை, விழுப்புரம் வெள்ளக்காடாயிடுச்சு யாரு சொன்னாங்களா? மழை பெய்யும்னு சொல்ற மிக கனமழை, இந்த வார்த்தை எதுக்கு? இதுதான் நிகழப்போகுது, எச்சரிக்கையா இருக்கணும். மக்கள் வெளியில போயிருப்பாங்க இல்லையா? ஆடு மாட்டை புடிச்சிட்டு வெளியில போயிருப்பாங்கல்ல. சென்னை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சென்னையை பத்தி இவங்க சொன்னது என்ன நடந்துச்சு? மழையே இல்ல. இல்ல. இப்போ அப்ப வெக்கம் வரணும்ல, கொஞ்சமாவது வெக்கப்படணும்ல. நிச்சயமா. இப்ப அடுத்த மழையை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. உருவாயிடுச்சு. இப்ப நம்ம பாருங்க, ஒரு ஜாதகம் பாக்குற ஆளா இருக்கட்டும், ஒரு மருத்துவமனையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி வானிலை அறிவிப்பு, அரசியல் பற்றி சொல்றது, யாருக்குமே இதுல வெக்கமே வராது. அதுதான் இந்த காலம். வெக்கம் கூச்சம் எல்லாம் வராது. இது மீண்டும் மீண்டும் இது ஏதாவது புனைவுகளை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுல மக்களுக்கு தானே இழப்பு. இதுக்கு வாயையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா
மக்கள் தப்பிக்க வழி இல்லையே. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த தகவல்களை எல்லாம் முதல்ல புறக்கணிக்க பழகணும் மக்கள். சரி. நான் இந்த முறை செய்திகள் பார்த்ததுல ஒண்ணு மட்டும் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடல் ஓரம் ஒரு 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 சிக்கலான ஒரு சூழல் இருந்தது. ஒரு 7, 8 நாட்களாகவே கடல் அமைதியா இருக்கு. சில நேரங்கள்ல சீற்றமா இருக்கு. இந்த கூட்டம் உட்கார்ந்துகிட்டு படத்த காமிச்சிட்டு இருக்கு. புயல் அங்க நிக்குது, முறைச்சு பாக்குது, திரும்புது, பின்னாடி போகுது, முன்னாடி வருது, எல்லாம் இது கதை சொல்லிட்டு இருக்கு. ஒரே ஒரு செய்தியாளர் மட்டும் அது தப்பி தவறி அங்க ஒரு மீனவர்கிட்ட கேட்டாரு. அந்த மீனவர் சொன்னார், அப்பவே சொன்னார், கடல் இருக்கிற அமைதியை பார்த்தா ஆபத்தா தெரியுதுங்க. கடலோட தோற்றம் சரியா இல்ல, அதோட அறிகுறிகள் சரியில்லைன்னு சொன்னார். இது மீனவர்களுக்கு தெரியும். மீனவர்கள் கடலுடைய அவங்கள போய் கேட்கணும். ஒண்ணு என்ன இல்லைன்னா நமக்கு அந்த காற்றோட புழுக்கம், மேகம் எப்படி இருக்கு, எவ்வளவு அடர்த்தியா இருக்குது, காற்று எப்படி வீசுது, இதெல்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு முன்பு. இந்த மாதிரியான மரபு வழிப்பட்ட இயற்கையுடனான உறவு கெட்டு போனதன் விளைவு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு? நம்ம வீட்டு வாசலுக்கு வெள்ளம் வர்றதே நம்ம தொலைக்காட்சியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிலைமையில இருக்கு இன்னைக்கு நிலைமை. அப்படித்தான் உண்மையிலேயே இருக்கு. இது மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. எல்லாம் கதவு சாத்திட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குதுங்க. தண்ணி உள்ள வருது. ஒரு ஒரு தற்காப்பு உணர்ச்சி யாருக்குமே இல்ல. அப்ப இந்த ஊடகங்களில் இருந்து புனைவுகளை பெற்றுக்கொள்வதை மக்கள் நிறுத்தணும். முற்றிலும் நிறுத்தணும். இத நிறுத்திட்டு மண்ணை புரிஞ்சுக்கணும், காற்றை புரிஞ்சுக்கணும், வானத்தை அண்ணாந்து பார்க்கணுங்க. மேகம் எப்படி இருக்குது. ஒரு 4 முறை பாத்தீங்கன்னா 5வது முறை உங்களுக்கு புரிய தொடங்கும். இதுதான் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியமானது. மற்ற உயிரினம்ல அப்படிதானே புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுது. ஏன்னா அதுகளுக்கு இந்த இது கிடையாது இல்லையா? அந்த அதுகளுக்கும் ஒரு வேளை அறிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த உடும்பு, பாம்பு, பல்லி எல்லாம் தொலைக்காட்சி பாக்குற அறிவு இருந்துச்சுன்னா அது இவங்க தோல் மேலையும் கால் தொடையிலயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. தாழ்வு மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுகளுக்கு அந்த அறிவு இல்லாதனால அதெல்லாம் தப்பிச்சிருக்கு. மக்கள் புறக்கணிச்சுட்டு இயற்கையை நேரடியா உற்று நோக்கணும், நேரடியா இயற்கை சூழலோட உறவாடணும். அப்படி இருக்கிறவங்க தான் தப்பிக்க போறாங்க. அவ்வளவுதான். அவங்க மட்டும்தான் வாழ போறாங்க. இல்லைன்னா இப்படிதான் ஒரு நிலையற்ற தன்மையில உழந்துட்டே இருக்க வேண்டியது. பலர் ஆற்றுப்படை வழியாகவும் நேரிலும் எந்த இடத்தில் எந்த ஊரில் இடம் வாங்குறதுங்கிற குழப்பத்துல இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் எங்க வீடு கட்டுவது, எப்படி கட்டுவது, கூட்டு வாழ்க்கை, மரபு வேளாண்மை, குழந்தைகள் கல்வி, இப்படி பல கேள்விகளுடன் உங்களை அணுகுறாங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுக்கான இப்ப இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு எல்லாமே காலம் இல்லைங்க இப்போ. அதுக்கான பெரிய நீண்ட காலம்லாம் இப்ப இல்ல. நம்ம ஏற்கனவே அந்த இதை பற்றி எல்லாமே உரைகள்ல பேசியிருக்கிறோம். நூல் இருக்கு. இப்போ ஆற்றுப்படை சந்திப்புன்னு வைத்து தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு வழிகாட்டல் வழங்குறோம். இவ்வளவுதான். எங்க நிலம் வாங்குறதுன்னே இப்பவும் கேட்டுட்டு இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு பேரிடர் வருதுங்க. ஒரு மாநகரத்துல ஏதோ ஒரு பேரிடர் வருதுன்னு வச்சுக்கீங்களேன். நிறைய பேரு அப்ப வருவாங்க. அப்போ ஊர் நோக்கியே வேற எங்கேயாவது இடம் வாங்குவோம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு எங்க இடம் இருக்கும்? நீங்க எங்க போய் வாங்குவீங்க? விலையெல்லாம் பன்மடங்கு ஏறி போய் கிடக்கும். அதாவது ஒரு நெருக்கடி வரப்போகுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்க கத்துக்கணும். அப்போ ஒரு நெருக்கடி வரப்போகுதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல இல்ல படிப்படியா இடம்பெயர்வோம். அதுக்கான ஒரு வாழ்க்கை முறை என்னவோ அதை போய் கத்துக்குவோம். அது ஒரு தொழில் என்னன்றத பத்தி சிந்திப்போம்னு அப்படி இருக்கணுமே தவிர சும்மா ஒரு தகவல் கேட்கிற மாதிரியே இன்னுமே வச்சுட்டு இருக்க முடியுமா? எங்க இடம் வாங்கலாம், எந்த பகுதியில வீடு கட்டலாம், இது என்ன இன்னுமா நீங்க எப்படி கேட்டுட்டு இருப்பீங்க?
எங்க இடம் வாங்கலான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். 4 இடத்துக்கு போகணும், அலைஞ்சு பார்க்கணும். அதுலதான் இப்போ உங்களுடைய எதிர்கால உறுதித்தன்மை இருக்குன்றப்ப நீங்க அதற்கு சில நாட்கள செலவிட்டா என்ன என்ன சொல்றது? இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க செஞ்சு குடுப்பாங்களா? அதனால இந்த கேள்விகள் எல்லாம் நான் பொறுமையா பதில் சொல்லிட்டு தானே இருந்தேன். கடந்த காலம் அது ஒரு 10 ஆண்டுகள் அத பத்தி பேசியாச்சு. ஆமா. கிட்டத்தட்ட என்ன நம்ம பிரண்டை திருவிழா 2014 நினைக்கிறேன். 13, 14 ம். அந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ம். இன்னும் நம்ம வந்து எங்க இடம் வாங்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கான காலம்லாம் அருகி போய்விட்டது. அவரவருக்கு பொறுப்பு இருக்கு. அவங்கவங்களா போய் 4 இடத்துக்கு போய் அலைஞ்சு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும். பெரிய நிலப்பரப்பு இல்லைனாலும் வீடு கட்டுற அளவுக்காவது வாங்கணும். படிப்படியாக அவரவர் ஊர் திரும்ப தொடங்க வேண்டும். அல்லது அதை பத்தி முதல்ல சிந்திக்கவாது தொடங்கணும். சரி. உட்காந்துக்கிட்டு புயல் எங்க இருக்கு அப்படின்னு படம் பாக்குற மாதிரி எங்க இடம் வாங்குறதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க ஊர் திரும்பணும்னு விரும்புனீங்கன்னா அது நீங்க தான் அதுல சிந்திக்கணும், அதுல களம் இறங்கணும். இப்ப நிலம் வாங்கினவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நிலம் வாங்கினவங்க முதல்ல அவர்களுக்கான ஒரு வீடு கட்டணும். இன்னொரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வீடு கட்டுதல் சிறப்பு. போக போக ஏன்னா சூழலுடைய சீற்றங்களை பார்க்கும் பொழுது ஒரு நிலைத்தன்மை குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனா இப்போ ஏன்னா ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு பொருளாதாரம், மனித உழைப்பு, மழை, வெயில் இதுல எல்லாமே ஒரு ஒரு நிலைத்தன்மை வேணும். அது குறையுது, நம்மளே பாக்குறோமே. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கட்டுமானம், அது முழுக்க மரபு முறையில கூட இல்ல. சில அவசர தேவைக்குன்னு சில செயற்கை பொருட்கள்லாம் போட்டுதான் செம்மையானதுல தொடங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் அல்லது இப்போ ஏதோ மேல மழையினாலேயே அங்க வேலை கெட்டு போயிடுச்சு. சரி. அதுவும் முழுக்க மரபு முறையில கட்டணும்னா மிக மிக கடினம். ஏன்னா அதுக்கு வெயில் வேணும், அதிக மழை ஆகாது. சுண்ணாம்பு காரை, மண் சார்ந்துல எல்லாம் நீங்க அதிக மழையில கட்ட முடியாது. அப்போ ஒரு சூழல்ல நிலைத்தன்மை குறைந்து விடுகிறது எனும்போது கட்டுமானங்களை நிலைத்தன்மை உள்ளதா கட்ட முடியல. செயற்கையான கட்டுமானங்கள் இருக்கு, அது உடனடியே கட்டலாம், மழை பெய்தால் கூட கட்டலாம். ஆனா நிலைக்காதே, அது நிலைக்கலையே. பாக்குறமே எத்தனை அடிச்சுட்டு போகுது, எத்தனை விழுது, இதெல்லாம் அதை பற்றி அதிகமா நினைக்க கூட கூடாதுன்னு இருக்கிறேன். அது ஒரு மாதிரி சிக்கலான ஒரு எதிர்கால போக்கு அது. அப்ப நம்ம மரபு வழியில கட்டுறது சிறப்பானது. முழு மரபு வழியில கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, எந்த அளவுக்கு முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு வீடுன்னு ஒண்ணு கட்டுங்க. அது இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு சூழல் இருக்குமான்னு தெரியல, இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கட்டுமானத்திற்கான சூழல் நிறைய இருக்கு, அது எல்லாமே கிடைக்குமா ஒரு கேள்விதானே வச்சுப்போமே. சிக்கல் தான் ஆக போகுதுன்னு நான் சொல்ல வேண்டாம். கடினமா இருக்கும், இப்ப கட்டுறது அதை விட எளிதா இருக்கும். அப்போ ஒரு இடம் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வீடுன்னு ஒண்ணு கட்டணும். போய் வாழ்றதுக்கு, குடியேறதுக்கு ஒரு வீடு என்று ஒன்று கட்டுதல் முதன்மையானது. அதனுடனாக ஏதாவது ஒரு மரபு தொழில ஒரு அறிமுகம் பெறணும், ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். நிறைய கருவிகள் சாராத வாழ்க்கை முறைய படிப்படியா கத்துக்கணும். ஒரே நாள்ல வேண்டாம். அதிக கருவிகள் இல்லாமல் வாழ்றது எப்படி, அதிக பொருட்கள் இல்லாம எப்படி நிம்மதியா வாழ்றது, இத பற்றி சிந்திக்கணும் முதல்ல. அதுதான் முதல்ல செய்ய வேண்டியது மக்கள். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்தமான் தீவு, ஒரிசா போன்ற வடக்கில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க பயண அனுபவம் பற்றி சொல்லுங்க. அங்குள்ள பழங்குடி மக்களின் மொழி, தொன்ம இசை கருவிகள், தற்சார்பு வாழ்க்கை முறை பற்றி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. 2 பகுதிகளிலுமே மக்களுடைய எளிமை தான்
எனக்கு மிகவும் நெருக்கமா இருந்தது. அந்தமான் வேறு தன்மையில இருக்கு, ஒடிசா வேறு தன்மையில இருக்கு. ஆனா பெரும்பான்மையான மனிதர்கள் எளிமையா இருக்கிறாங்க. அது 2 இடத்துலயும் பார்த்தோம். நம்ம ஒடிசா பத்தி கூடுதலா சொல்லலாம். அது ஏதோ ஒரு பின்தங்கிய பகுதி. அது அங்க இருக்கிறவங்கலாம் பாவம், சோத்துக்கு வழி இல்லாம திரியிறாங்கன்னு இங்க இருக்கிறது கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. அதெல்லாம் பெரிய அது ஒரு புனைவுன்னு அங்க போனோன்னு தான் தெரிஞ்சுச்சு. அவங்களெல்லாம் இந்த ஊழி அந்த மக்களை வாழ வைக்கும். அந்த கடலோர பகுதி மட்டும்தான் சேதம் அடையும். அது அடிக்கடி அங்க அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. அது அங்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஏற்கனவே பழகி இருக்கிறாங்க. அந்த கடலோர பகுதி ஒரு பெரிய இடருக்குள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு சின்ன பகுதி தான் ஒடிசாவில். மிக பெரும்பான்மையான பகுதி அந்த மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு சூழலோட இருக்கு. காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். அந்த நில அமைவே அப்படிப்பட்டதுதான். அது ஒரு பெரிய மேடு, ஒரு மலை என்று கூட சொல்ல முடியாது. அது அடிப்படையா அது ஒரு பீடம் சொல்றாங்க இல்லையா, பீட பூமின்னு சொல்றாங்க இல்லையா, அத நேர்ல பார்க்கும்போது புரியுது. அது ஒரு பீடுன்னா மேல் எழுந்ததுன்னு பொருள். மேல் எழுந்து பீடு நடை போடுதல்னா அப்படி எழுந்து நடத்தல். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு பீடம். அது மேல மலைகள் இருக்கு. அந்த நாடு காட்டுக்குள்ளதாங்க இருக்கு. அந்த நாட்டுல இங்க இருக்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல கூட மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு எங்கேயுமே எழுதல. அது இங்க ஒரு கூத்தடிச்சுட்டு எழுதி வச்சிருப்பாங்கல்ல. அதாவது என்னது, என்னை வெட்டாதே நான் மழை தருவேன், இப்படிக்கு மரம். இதெல்லாம் எங்க ஒரு 4 மரம் நின்னுச்சுன்னா அதுல எழுதி வச்சிருப்பாங்க இந்த காடுகளுக்கு போற வழியில எல்லாம். அது என்ன, அதியமான் ஓவியம் என்ன, பாரிய பத்தி கதைகள் என்ன. ஐயோ, எங்க இருக்கிறதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே இந்த இயற்கை பத்தி இவனுங்க இந்த தமிழ்நாட்டுக்காரங்க எழுதி வச்சிருக்கிற கவிதைகள்லாம் இந்த புயலுக்கும் எரிமலைக்கு மட்டும் படிக்க தெரிஞ்சுன்னா மொத்தமா முடிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேர் பலகை இந்த கவிதை எல்லாம் அங்க இல்ல. மக்கள் இயல்பா ஒரு குரங்கு எப்படி காட்டுல வாழுதோ அப்படி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முழுக்க காடு, இடையில ஊர்கள் இருக்கு. மாநகரங்கள்ல மட்டும் நிறைய சீர்கேடுகள் இருக்கு. அது சில பகுதிகள்ல தனி. தமிழ்நாட்டோட ஒப்பிட்டா அங்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சிறப்பான ஒரு நிலைத்தன்மையை நான் பார்த்தேன். என்னோட பயணம் வந்தவங்களுமே அதை வேடிக்கை பார்த்தோம். ஒரு மாதிரி நிலையா இருக்கு. ஒரு பெரிய பதட்டம் இல்லை. அந்த மக்கள் பெரும்பகுதி தப்பிச்சிருவாங்க. அவங்கள போன்றவங்க தான் இனி வாழ போறாங்க. மின்சாரம் மிக குறைவா பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த உட்கார்ந்து இது பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, எங்க கடலோட கண்ணு, இந்த புயலோட கண்ணு எங்க இருக்குன்னா அங்க யாரும் பார்க்கல. அவங்க பல புயலை பார்த்துட்டு அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி புனைவுகள்லாம் அவங்க நாட்டம் கொள்றதே இல்லை. அவங்க வேலைக்கு போறாங்க, வர்றாங்க. ஒரு குறைவா தான் செலவாகுது அங்கெல்லாம். செலவு நமக்கு ஒரு 100 ரூபாய் எங்களுக்கு எளிதா மாத்த முடியாது அங்க. அவ்வளவுதான் விலை பொதுவா. அவ்வளவுதான் இருக்குது. ஒரு தேநீர்னா 5 ரூபாய்க்கு தேநீர். இப்படி இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் இதெல்லாம் எதை காட்டுதுன்னா வாழ்க்கையை அவங்க எவ்வளவு எளிமையா வச்சுக்கிறாங்கன்றதை காட்டு. அவ்வளவு எளிமையா வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி எளிமையா இருக்காங்கன்னா இந்த இயற்கையோட பிணைந்து கிடக்குறாங்க அந்த மக்கள். இன்னும் ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு சான்று சொல்றேன் பாருங்களேன். நாங்க கிட்டத்தட்ட அங்க குறுக்கும் நெடுக்குமா ஒரு 2000 கிலோமீட்டர், 1500ல இருந்து நாங்க மொத்தம் பயணம் செய்த தூரம் ஒரு 1500 இருக்கும். குறுக்கும் நெடுக்குமா வச்சுக்கிட்டீங்களேன், ஒரு 2000 கூட இருக்கலாம், தெரியல. ஆனா 1500 குறையாது நாங்க பயணம் செய்த தொலைவு. அந்த தொலைவு முழுவதுமே நெல் வயல்கள் தான் இருந்துச்சு அங்க.
சரி. நெல் வயல்கள். எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. நீங்க இடது ஒரு ஊரை தாண்டிட்டீங்க, காடு கடந்துட்டீங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் மஞ்சள் மஞ்சள் என்ன இதெல்லாம் பழுத்து கிடந்துச்சு, நல்லா நெல் முற்றி இருந்துச்சு. அறுவடை சில இடங்கள் நடந்துச்சு. இதுல வாய்க்கால், கால்வாய் இது போன்ற நீர்ப்பாசனத்தை நாங்க மிக மிக சில இடங்கள்ல தான் பார்த்தோம். எல்லாமே மழை நம்பி இருக்கும் இடங்கள். மழையில் வேளாண்மை நடக்கிறது இன்றைக்கும். நெல்லு, நெற்பயிர் யாரு வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். ஒடிசா கொஞ்சம் வாழ்க்கையை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கணும். ஆனா நம்ம இங்க தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணியில தான் நீங்க வேற முல்லை பெரியார் என்ன, மேட்டூர் என்ன, வைகை என்ன, அப்புறம் என்ன சாத்தனூர் அணை என்ன, செம்பரம்பாக்கம் ஏரி, மதுராந்தகம் ஏரி இவ்வளவு இருந்தும் பயிர் மூழ்கிடுச்சுங்க அப்படின்னு தூக்கி காமிச்சிட்டு, பயிரை தூக்கி படத்துக்கு காமிச்சிட்டு இருந்தா இந்த கூண்டு நிக்குதுங்க. அங்க காடுங்கும் ஆறு ஓடிட்டு இருக்கு, காட்டாறு ஓடுது. பல இடங்கள்ல நீங்க போனீங்கன்னா ஆறுகளை கடந்துதான் போவீங்க. பல இடங்கள் ஆறு ஓடிட்டு இருக்குங்க. அதை எடுத்து அப்படியே வாய்க்காலா மாத்தி அணை கட்டி ஏரியாக்கி அப்படியெல்லாம் அவங்க பண்ணல. மழையிலே நெல்லு போட்டு அறுத்துட்டு இருக்கிறாங்க. மலைப்பகுதி பழங்குடிகள் வாழ்ற ஒரு பகுதிக்கு போனோம். அங்க ஒரு எண்ணெய் வித்து, அது தெரியல, அந்த ஊருக்கே உரிய ஒரு எண்ணெய் வித்து அது அங்க இருக்கு, நமக்கு தெரியல. அது பேர்லாம் நான் மறந்துட்டேன். இதை சொன்னாங்க. கடுகு மாதிரி இருந்துச்சு, ஆனா கடுகு இல்லைன்ட்டாங்க. வேற ஒரு எண்ணெய் பயிர், எண்ணெய் வித்து இருக்குது. அது தூவி விட்டுட்டு இருக்காங்க. அது தூவி விடுறாங்க, அறுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா, அதுல பயிர் விளைச்சல் இங்க உள்ளதை விட குறைவா தான் இருக்கும். இப்ப நான் சொல்ல வர்ற செய்தி அதுதான். இப்ப இங்க 40 மூட்டை விளையுதுன்னா அவங்களுக்கு 20 மூட்டை 25 மூட்டை தான் விளையலாம். அவ்வளவுதான் விளையும். ஆனா அவங்களுக்கு நெற்பயிரிடுவதற்கு மின்சாரமே தேவையில்ல. இரண்டாவது, செயற்கை உரங்களை அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா மழை பொதுவா மானாவாரியில இருந்து நீங்க இது பயன்படுத்த முடியாது. செயற்கை உரங்களை பயன்படுத்த முடியாது இயல்பாவே. அப்ப அந்த கடைகளெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை. எங்கேயாவது இருக்கும், ஒண்ணுமே இல்லாம முழு இயற்கை வேளாண்மையில நான் சொல்ல வரல. ஆனா நீங்க தமிழ்நாட்டு பார்த்துட்டு அங்க போனா ஒரு குப்பை கிடங்குல இருந்து ஒரு புல்வெளிக்கு போன உணர்வு வரும். எனக்கு வந்தது. இங்க உள்ளது முழுக்க குப்பை. இங்க வாய்க்கால் என்ன, அதை தூர் வாரல, இவரு வாரினாரு, அவரு வாரல. இது அதுல அப்புறம் இதுல குப்பை கொட்டுறது. இந்த ஆத்துல போய் இவனுங்க என்னென்ன பண்றாங்க, திருநெல்வேலியில ஆத்துல புடவை சட்டை உள்ளாடை எல்லாம் கழட்டி போட்டு பாவத்தை கழிச்சுக்கிறாங்க. அந்த தாமிரபரணியில பாபநாஸ்ல அதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க அங்க போய் இவனுங்க மொத்த துணி இவனுங்க போட்டிருக்கிற அழுக்கு துணி எல்லாம் ஆத்துல போடும் இந்த கூட்டம். அது பாவத்தை நாசம் பண்ணுதாமா. இது மறுபடியும் பாவம் பண்ண போயிடும். அப்புறம் மறுபடியும் சட்டையை கழட்டி போட்டு, அதான் இதுங்க போய் தவணை முறையில பாவம் பண்ணிட்டு ஆத்துல அழுக்கு துணியை போட்டுட்டு இருக்குதுங்க. இது இங்க பவானி கூடுதுறையில காலை வச்சா புடவையோ இந்த பேய் படத்துல எல்லாம் காலை வச்சோம்னா பேய் இழுக்கும்ல, அது மாதிரி கூடுதுறையில போய் காலை வச்சோம்னா ஏதோ ஒரு புடவை இழுக்குதான்னு பார்த்தா இதுங்க பாவத்தை கழிச்சிருக்குது. அங்க இதுங்க ஆத்த கும்பிடும். ஆனா ஆத்தங்கரையில போய் கோயில்ல தலைகீழா நிக்கும். அப்படியே அழுக்கு துணியை ஆத்துல போடும். இதெல்லாம் செய்யும். அங்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அங்கெல்லாம் யாரும் கும்பிடல. ஆறு பாட்டுக்கு ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆத்துல குப்பை கூட்டல. அப்புறம் இந்த கால்வாய் பாசனங்கள், இங்கதான் ஆத்துக்கே சிமெண்ட் போடுறானுங்க. அது ஒரு புது திட்டமா வந்துட்டு இருக்கு இல்லையா? அதாவது மண்ணு உறிஞ்சுதாமா தண்ணிய. அதனால பெரிய பெரிய கால்வாய்களுக்கெல்லாம் கரை, ஆற்றோடைய வழித்தடம் முழுவதுமே இப்ப சிமெண்ட்.
ம். அப்படி அப்படி ரொம்ப சிக்கனமா கொண்டு போய் அந்த வயல்கள்ல குடுக்குறாங்க நீர. இந்த மாதிரியான கூத்தெல்லாம் நீங்க அங்கலாம் பார்க்கவே இல்ல. ஆழ்துளை கிணறுகள் நாங்க பார்க்கல, இருக்கும். நாங்க பார்க்கலன்றதுனால இல்லன்னு ஆயிடாது. ஆனா ம். மிக குறைவு. குறைவு. ம். மிக மிக குறைவு. சரி. பெரிய பெரிய மின்கம் தடங்கள் எல்லாம் இங்க போயிட்டு இருக்குல்ல. ம். இங்க எவ்வளவு போயிட்டு இருக்கு, குறுக்கு நெடுக்குமா போயிட்டு இருக்கு ஆமாமா. பாத்தீங்களா? ம். அதெல்லாம் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்கேயும் நிறைய இயற்கை சுரண்டப்படுகிறது. அது வேற சுரங்கங்கள் தோண்டப்படுது. அது எல்லாமே இப்ப குறைவா தான் இருக்கு. முன்ன விட குறைவு. அது இன்னும் குறையும். அது அது புரிஞ்சுக்க முடியுது அங்க. அதனால என்னன்னா, அந்த மக்கள் வந்து விளைச்சல் குறைவா இருந்தாலும், ம். இது 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 என்ன இது சூதாட்டம்ல. 40 மூட்டை ம். எடுத்து நீ என்ன பண்ண போற? அதுல வந்து கிட்டத்தட்ட 30 மூட்டை செலவு ஆயிடுச்சு. உழுவை ம். கருவிகளுக்கும், செயற்கை உரங்களுக்கும். அப்புறம் அது ஒரு ம். ஆ நஞ்சு தரும் உணவாவும் இருக்கு. அங்க ம். அப்படி இல்ல. சும்மா ம். மழையில தூவி பத்தாக்கா. விட்டுர்றாங்க. ம். வராமலும் போகலாம், வரலாம். ஒருவேளை வரலன்னா, அங்க யாரும் அப்படியே தவிச்செல்லாம் போயிட மாட்டாங்க. இது எங்கங்க டிராக்டருக்கு பணம் கட்டலன்னு தற்கொலை பண்ணிக்கிற கூட்டம் இங்க தானங்க இருக்கு. ஆமா. அங்க டிராக்டரே வாங்குறதில்ல. ம். மிக மிக குறைவு. சரி. நீங்க ஒரு ஊர்ல போய் பாருங்க, தமிழ்நாட்டுல. ம். ஒரு ஊர்ல 100 வீடு இருந்துச்சுன்னா, ம். 4லேருந்து 10 டிராக்டர் நிக்கும். சரி. இருக்கா இல்லையா? ஒரு ஊர்ல. இருக்கு. ஏங்க கிராமம் 100 வீட்டுக்கு ஒரு டிராக்டரே போதும். இணக்கமா வாழ்ந்தா. ம். நமக்கு தான் அது வராதே. அவன் கூப்பிட்டு நான் வண்டி ஓட்டுறதா? அவன் வண்டிய நான் கூப்பிடுறதான்றதுக்காகவே கடன் வாங்குது கூட்டம். அதான். இது மாரி வெட்டி பெருமைக்கு. இது அப்ப என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க தற்சார்பு தன்மை இழந்த சமூகம் இது. தமிழ்நாட்டு சமூகம். இது வேளாண்மையிலலாம் தற்சார்பே இல்ல. ஆமா. வீடு கட்டுறதுல இல்ல. ம். ஆனா இதற்கெல்லாம் ஆம், மாறான பொதுவா நான் நினைச்சேன், நம்ம என்ன அங்க பேசுறோமோ, அது இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கேயே இருந்துட மாட்டோமான்னு தான் எனக்கு இருந்துச்சு. ம். நம்ம சரி. இங்கெல்லாம் இருக்கணும், ஏன் அங்க இருக்கிறோம்னு தான் தோணுச்சு. இப்பவும் கூட தோணுது. ம். இல்ல நிறைய இடங்களுக்கு போ வேண்டியிருக்கு. நான் எங்கெல்லாம் இருக்கணும்ன்றத தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இது சரி. இது ரொம்ப மிக மிக கொடுமை. இங்க இது ஒரு எளிமையான ஒரு கருத்தை இங்க பேசுறது, பேசி இவங்க ம். புரிஞ்சுகிட்டு, அத குடும்பத்துல பேசி இருக்கு. அப்படிதான் இது இருந்துச்சு. அந்தமான் வேற வகை. அது மிக அற்புதமான ஒரு சூழல்ல தான் இருந்துச்சு. ம். மனிதர்களோட நடவடிக்கை இதெல்லாம் நெறைய இருக்கு அங்க. அம் ஒடிசா அப்படிதான். நெறைய சொல்லலாம். அது ஒரு பயண அனுபவம் மாதிரி ஆயிடும். ஆனா, ஒரு வரி மட்டும் சொல்ல முடியும். ம். நான் சொன்னேன். ஒடிசாவுல எவ்வளோ வகையான மனிதர் இருக்காங்க. சீர்கெட்டு போனவங்க ம். இருக்காங்க. ரொம்ப சீரழிந்தவங்க. அவங்க தான் அதுல ஒரு பகுதி தான் இங்கெல்லாம் வேலைக்கு வர்றது. அவங்கலாம் இங்க வர வேண்டியதே இல்ல. இங்க ம். இங்க இங்க பணம் தாங்க இருக்கு. அங்க வாழ்க்கை இருக்கு. ம். இங்க அந்த அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு பழகுனவங்க தான் இங்க வர்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ரூ. 500 அவங்களுக்கு பெரிய பணமா இருக்கு. அவங்க ஊருக்கு அது பெரிய பணம் தான் உண்மையிலேயே. ரூ. 500 வச்சுட்டா நெறைய ம். வாங்க முடியும். அவ்வளவுதான் அங்க விலைவாசி இருக்கு. டீ ரூ. 5ன்னு சொல்றீங்க. ஆமா, ஆமா. ரூ. 5 உணவு ம். ஒண்ணு சொல்லித்தாங்க ம். ஆகணும். சரி. உணவ பொறுத்தவரைக்கும் ம். நாங்க கடைகள்ல தான் சாப்பிட்டோம். நான் தமிழ்நாட்டுல கடைகள்ல சாப்பிட மாட்டோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அ அங்க நாங்க கடைகள்ல தானே சாப்பிட வேண்டியிருக்கு. ம். ஒரு நாள் கூட உடலுக்கு தொல்லை வரல. நாங்க இத்தனைக்கும் ம். இரவு 11:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டோம். ம். 11:30 மணி பயணம் ரொம்ப அலைக்கழிப்பா தான் இருந்துச்சு. அ ம். கடினமானதா தான் இருந்தது. அப்போ இரவு உணவுக்கு வந்து 11:30, 12 மணி. ம். உடலுக்கு எந்த தொல்லையும் இல்ல. அவங்களுக்கு இந்த கலப்படம் பண்ணவே தெரியல. அதான். அவங்க நேர்மையா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ம். அவங்க இயல்பா இருக்காங்க. ம். இந்த ம். சாப்பாட்டுல சுண்ணாம்பு கலக்கிறது, தோசை இட்லில சோடா அதெல்லாம் கலக்கிறது. தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ம். இந்த கொங்கு பகுதியில தான் பார்த்திருக்கிறேன். பச்சை வண்ணத்துல எதையாவது துணிய தொங்க விட்டுருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு பெயர் பலகை இருக்கும். அப்படின்னா என்ன நம்பிக்கை நம்ம குடுக்குறாருன்னா, அவர் வந்து இயற்கை விளைபொருள்களால தோசை சுடுறாரு. ஓ! சரி. அந்த நாட்டு சர்க்கரையில் பாலில் தேநீர் போடுற மாரியான சாகச செயல்கள், ஒரு மாரி அது என்ன சொல்றது? ஒரு பெரிய ம். மனசு நம்ம ஊர்ல. பால்ல டீ போடுறது. ம்.
இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த மக்களுக்கு இயல்பா இருக்க தெரியுது, நேர்மையாலாம் இருக்க தெரியல. இங்கதான் நேர்மையா இருக்கிறதே ஒரு சாதனையாச்சே. அந்த மாதிரி மனிதர்கள் தான் இனி வாழ முடியும் புவியில. அவங்களுக்கு தான் இனி இடம் இருக்கு. அவங்க ஒண்ணும் எங்கேயும் போய் கையேந்திட்டுலாம் நிக்க போறது இல்ல. எந்த கட்டமைப்பு சீர்குலைந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே அவங்க கட்டமைப்பே காடு, ஆறு, காற்று, மழை, வெயில். இதுதான் அவங்களோட கட்டமைப்பு. இறைவன் என்ன கட்டமைப்பை வழங்கினானோ அந்த கட்டமைப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க வலியுறுத்திட்டே இருக்கீங்க இவ்வளவு வருஷமா. இத இங்க பேசுறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளுது. அங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கச்சா எண்ணெய், மின்சார தேவை எதுவும் இல்ல. இந்த மாதிரி பழங்குடிகளுக்கு தான் இனிமேல் வாழ்க்கையே இருக்கு. உறுதியாக சொல்றேங்க. சரி, எல்லாம் நம்ம மக்கள் சொல்றோம். பழங்குடி தன்மையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் இனி வாழ போறாங்க. பழங்குடியா இருக்கணும் இல்ல, பழங்குடி தன்மையில இருக்கணும். மற்ற அது ஒரு ஒரு கடலோரத்துல இருக்கிறவங்களும் மீனவருடைய தன்மையில இருந்தா வாழ்க்கை. நீங்க மலையில இருக்கிறீங்கன்னா ஒரு குறிஞ்சி நில பழங்குடியோட தன்மையில இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை. அந்த தன்மை வேணும், ஒரு பழங்குடி தன்மை வேணும். அது இல்லாமலாம் வாழறதுக்கெல்லாம் ஒன்றும் வழி இருக்கிற இல்ல. பருவநிலை மாற்றங்களுக்கு பொருந்த முடியாத நிலையில மக்கள் இருக்காங்க. அரசு பல பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். மாநகரங்கள்ல தொழில் வாய்ப்பு குறைந்து வருவதையும், வெளிநாடுகள்ல அயல்நாட்டு மக்களுக்கு சலுகைகள் குறைந்து வருவதையும் பாக்குறோம். இதன் காரணமா பலர் ஊர் திரும்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இன்றைய நிலைக்கு நிலமோ, வீடோ, தொழிலோ எதுவுமே அமையாத சூழல்ல ஊர் திரும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அது நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் அந்த ஆற்றுப்படை தொடர்பான உரைகள். மீண்டும் நான் சொல்றேன், செய்யறதுக்கு தொழில் நிறைய இருக்கு. தொழில் செய்வதற்கு தான் ஆள் இல்லை. வேலைகள் நிறைய இருக்கு, வேலை செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஒரு தச்சு பணி, நானும் பல காலமா சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு தச்சு பணியில் என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கே இங்க தச்சர்கள் கிடையாது. ஒரு ஓடு போடணும், நம்ம மீண்டும் ஓடு போடணும், இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன் ஊர் திரும்புறவங்க நிலம் வாங்குறதுக்கு கையில தொகை இல்லாதவங்க ஏன் அதை கத்துக்கூடாது? நீங்க ஏதோ ஒரு வேலை தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஊதியத்துக்கு வேலை செய்யறீங்க, உடல் உழைப்புல தானே ஈடுபடுறீங்க. ஏன் இதுல ஈடுபடக்கூடாது? ஒரு மரபு கட்டுமானத்துக்கு நீங்க ஆளே இல்லை, ஏன் ஈடுபடக்கூடாது? அது மட்டும் இல்ல, நிறைய தொழில்கள் இருக்கு, தேவை இருக்கு, நிறைய தேவை இருக்கு. நமக்கு ஒரு மரபு வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு பல பொருட்கள் தேவை, பல ஒத்துழைப்புகள் வேணும். அதுக்கெல்லாம் ஆளே இல்லைங்க, வர்றதில்ல. ஒரு 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 நம்ம நெசவு ஊர் திரும்பினவர்கள் நெசவு செய்யறாங்க. இப்ப கூட சந்திச்சாங்க. நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு அறிவிக்கணும். ஒரு இளைஞர் நெசவு பற்றி பேசிட்டு போனார். என்ன தெரியுமா அவங்களோட நெசவு? இவங்க நெசவை கத்துக்கிட்டு தொழில ஈடுபடுறாங்க. உதவிக்கு ஆள் வேணும் இல்லையா? ஒரு 10 பேராவது இருந்தா தானே ஒரு தொழில் செய்ய முடியும். அதுக்கே ஆள் இல்லைங்க, வர்றதில்ல. எது ஒன்று ஒரு மரபு தொழில் அப்படின்னா அதை கத்துக்கிறதுக்கு எல்லாம் யாரும் வர்றதில்ல. ஊர் திரும்பணும்னா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியல, நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். ஊர் திரும்புறதுன்னா என்னன்னா, வேலையை விடுறது முதல்ல. 2வது இந்த பணத்தை என்ன செய்யறது அப்படின்னு மண்டையை உடைக்கணும். வேலையை விடுறது, மாநகரத்துல இருக்க வீட்டை விற்கிறது, பணம் வருமா, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பல காணொளிகள் பாக்குறது. அதுல நம்ம மூஞ்சும் தென்பட்டுச்சுன்னா நம்மகிட்ட அதை கேட்கறது. அடுத்ததா எங்க நிலம் வாங்கலாம் அப்படின்னு அலையிறது. நிலம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஒண்ணுமே செய்யறது இல்லை. வேற ஏதாவது ஒரு இடத்துல வீடு வாடகைக்கு எடுத்துட்டு அதில் வசதியாக இருப்பது. இதுதான் ஊர் திரும்புறது இது வரைக்கும். ஒருத்தர் 2 பேரு உருப்படியா ஊர் திரும்பி தாங்களும் இருந்துட்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க. பெரும்பகுதி இப்படிதான். நான் சொன்னதுதான், ஒரு தொழிலை கத்துக்குவோம், அந்த தொழில ஈடுபடுவோம். 4 பேருக்கு நம்மகிட்ட நிறைய நிதி இருக்குதா,
அது 4 பேருக்கு தொழில் கத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு 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 பொருளாதாரமா பயன்படுத்துவோம். இதெல்லாமே கிடையாது. ம். ஒரு ஒரு காய்கறி தோட்டம் போடுவோம். ஒரு 10 பேர் கூடி உட்கார்ந்து, "எப்பா நீ நெல்லு போடு, நான் சோளம் போடுறேன். என்னோட நிலத்தோட அமைப்புக்கு நான் வாழை போடலாம்." இப்படி பேசிட்டு நமக்குள்ள ஒரு நான் கூட்டு வாழ்க்கை சொல்லுவேன். தொழில் அடிப்படையிலயாவது ஒரு ம். கூடுவோம். ம். ம். இதெல்லாம் இந்த செய்யறவங்க மாரி தான் நீங்க நான் சொல்றேன். ஆற்றுப்படை வந்தவங்க கிட்ட கூட சொன்னீங்க. முதல் உங்களுக்கு தேவையான காய்கறிகள போடுங்க. அதுக்கப்புறமா ஊர் திரும்புறத பற்றி பேசலாம்னு சொன்னீங்க. ஆமா. என்ன நடக்குது ஆனா? அதான் சொல்றோம். என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒரு பொறுப்பு கிடையாது. இப்படி ஏதாவது ஒரு மிகச்சிலர் அத வந்து ஊர் திரும்புறதுக்கான விருப்பத்தோட இருக்கிறாங்க. கூடுதல் நிதி இருக்கு என்னிடம். அது நான் பொது பணிக்கு பயன்படுத்துறேன். அப்படி வந்து கேட்கறாங்க. இதெல்லாம் எத்தன பேருங்க? அதெல்லாம் மிக குறைவு. சரி. அந்த தொழில் கத்துக்கிறதே இல்ல. இல்ல கத்துக்கணுன்ற ம். எண்ணம் கூட கிடையாது யாருக்கும். ம். கட்டமைப்புகள் உருவாக்குவது என்பது வீடு கட்டுவது மட்டுமா? இல்ல பலவற்றையும் உள்ளடக்கியதான்னு சொல்லுங்க. வீடு கட்டுவது முதன்மையானது. தோட்ட வடிவமைப்பு. அவருடைய தோட்டத்த வடிவமைக்கிறது. மின்சார தேவை குறைவாக இருக்கும்படி வடிவமைக்கிறது. சரி. அது மிக இன்றியமையாதது. பின்ன தொழில். ஒரு தொழிலை பற்றிய ஒரு புரிதல். ஒரு ஒரு நம்மட்ட இருக்கிற நிலத்திலேயே ஒரு வீடு கட்டுறோம்னா, ம். அதிலேயே நமக்கான தொழிலகத்த சின்னதா ஒரு ஒரு அது ஒரு ஒரு தச்சு பணியா இருக்கலாம். அல்லது ஒரு நெசவா இருக்கலாம். அல்லது ஒரு உணவுப் பொருள் செய்தலா இருக்கலாம். தின்பண்டம் செய்தல். அல்லது பொருளாக்கம் நம்ம இப்ப செய்றோம் இல்லையா? ஒரு பச்சை பயிர்னா அது வந்து பாசி பருப்பாக்குறது. ஆமா. துவரைய பருப்பாக்குறது. இதெல்லாம் சின்ன சின்ன ம். கருவிகள் வச்சு நம்ம வீட்லயே ஒரு தொழிலா ஒருத்தர் செய்யலாம். ஆ சரி. சரி. அவல் இடிக்கிறதெல்லாம் ஒரு சின்ன பொறி ம். தானே. அந்த பொறி வாங்கி வச்சுட்டா அவல் இடிச்சுக்கலாம். ம். நம்ம செம்மை மக்கள்ட்ட இருந்து நெல் வாங்கி அத அவலா ஆக்கி தரலாம் ஒருத்தரு. இதெல்லாமே சரி. தொழில் தானே. நிச்சயமா. ம். இந்த மாரியான ஏதோ ஒரு தொழில்ல ஈடுபடுறதுக்கான ஒரு சின்ன தொழிற்கூடம் அவரவருடைய இடத்துல ஒண்ணு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் கட்டமைப்பு. அப்புறம் ஆம், சிறுவர்களுக்கான கல்வி. அ அது 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 கல்வியெல்லாம் இப்ப என்னன்னா, ஒரு சமூகத்தோட கூட்டு பொறுப்பு. ம். இப்ப நம்ம மரபு பள்ளியில குழந்தைகள் ஒரு சிலர் வர்றாங்க, படிக்கிறாங்க. சரி, இது எவ்வளவு பேருக்கு நம்ம நடத்த முடியும்? நான் நீண்ட காலமா சொல்லி அதெல்லாம் கைவிட்டுட்டேன். ம். கூடிருங்க. ஒரு 10 பேரா கூடிட்டு குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுங்கன்னு. அது இனி நடக்க போறதில்ல. கண்ணுக்கு எட்டுன எதிர்காலத்துல அதெல்லாம் இல்ல. ம். அ என்னமாவது என்னமாவது செய்யணும். அவ்வளவுதான். ஏதாவது செய்யுங்க. குழந்தைகள அவங்களுக்கு வந்து இந்த நிலத்துடனான பிணைப்பை ஏற்படுத்தும் வகையில அவங்களோட வாழ்க்கை முறைய நீங்க அறிமுகப்படுத்தணும். சரி. அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது. ஏதாவது செஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கட்டமைப்பு. வெறும் வீடு கட்டுறது இல்ல. ஒரு ஒரு கட்டமைப்பா இருக்கிறதுன்னா, இதெல்லாம் ஒரு தற்சார்பு தன்மையை நோக்கி நகர்றது. சரி. எதிர்கால தலைமுறைக்கு உரிய பாடங்களை நடைமுறையில கற்றுக் கொடுக்கிறது. ம். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கட்டமைப்பு. இத பற்றி முதல்ல சிந்திக்கட்டும். சரி. முதல்ல இத பத்தி உடனே எல்லாம் இப்ப செஞ்சிருங்கன்னுலாம் நமக்கு சொல்ல வேண்டிய அ ம். முறையில சொல்றோம். அதாவது நமக்கு ஒரு சரி. அது என்ன சொல்றது? நமக்கு மனது கேட்கல. இது ஆகுதா? இது நடக்காதுன்னு நெறைய நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் பேசுறோம்னா, மனசு கேட்க மாட்டேங்குது. ம். இப்படி இவ்வளவு சிக்கல் இருக்கே! இன்னும் சிக்கல் ஆகுமே! இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்னு. ம். அதுக்காக சொல்றோம். அதுக்கு மேல கேட்கிறவங்களோட முடிவு தான். இதுல இதுல என்ன அவங்களுக்கு சிக்கல்னா, இத கணவன் கேட்டா மனைவி சிக்கல், மனைவி கேட்டா கணவன் சிக்கல், 2 பேரும் கேட்டா வீட்ல இருக்கிற பெரியவங்க சிக்கல், எல்லாரும் கேட்டா சொந்தக்காரன் சிக்கல். ஏன்னா நம்ம ஒரு பெரிய தீவிரவாதி இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? "எழுந்து வா! தேசமே எழுந்து வா! புரட்சி செய்!" அப்படின்லாம் கூப்பிடுறோம்ல. அது வாழ்றதுக்கு ஆன ம். வழிய அவங்க பாருன்னு உங்களுக்கும் சொல்லலாம். அதான் சொல்றீங்க. ம். நம்ம என்னமோ அ பெரிய ம் எல்லாரையும் கிளர்ந்து எழுந்து வந்து என்னமோ செய்ய சொல்ற மாரி தான். ம். அது என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அவ்வளோதான்.
அதனால இது ஒரு மாதிரி மிக ஒரு ஒரு கள்ளத்தனமான ஒரு செயல் எது, ஊர் ஊர் திரும்பணும் அப்படின்னு விரும்புறதும் ஒரு சூழலோட பொருந்தி வாழ்றது என்னது இன்னைக்கு ஒரு கள்ளத்தனமான ஒரு செயல் அது. வீட்டுல வீட்டுக்காரர் திட்டுவாரு, மனைவி திட்டுவாங்க, அவ்வளவுதான். விருப்பமா ஆற்றுப்படைக்கு வர்றாங்க. ஏதாவது தொழில் சொல்லும் போது அப்படி எல்லாருமே அத சொல்றத பாக்குறோம் நம்ம. ஆமாமா ஆமா குடும்பத்துல இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுதான். இதெல்லாம் மீறி என்ன நடக்கும்னா நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கிற அக்கறையினால புலம்புறோம், அவ்வளவுதான். கொஞ்சம் வேடிக்கை, அந்த புலம்பலையே வேடிக்கையா மாத்திக்கிறோம். ஏன்னா சிரிக்கலன்னா நமக்கு இந்த சிரிப்பாவது நம்மளை காப்பாத்தி வைக்கட்டுமே, அவ்வளவுதான். இப்பொழுதே நாம் நிலத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட துவங்கினால் இடப்பெயர்ச்சி நமக்கு எளிமையாக இருக்கும். இன்றைக்கும் இயல்பு நோக்கி திரும்புவதற்கான எல்லா இயற்கை வளமும் கிராமங்களில் இருக்கின்றன. வறட்சியான நிலங்கள் கூட ஓரிரு ஆண்டுகளில் இயல்பு நிலைக்கு திரும்பும் திறன் கொண்டதுதான். விருப்பத்துடன் இருந்தால் எதிர்வரும் ஊழிக்காலத்தில் இங்கு பாதுகாப்பாகவே வாழ முடியும். ஊர் திரும்புதல் என்பது நமக்கானது மட்டுமல்ல, வரும் தலைமுறையினர் பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த புவியில் வாழ்வதற்கான ஒரு முன்னெடுப்பாகும். இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளணும், என்ன செய்யணுங்கிறத பற்றி தெளிவா சொன்னீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றி சீர்செல்வி. அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.